ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல்பி ஜாதகாவின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பദ്ധதியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்த பார்த்துருப்போம், இல்லை நம்மளுமே அந்த மாதிரி ஆட்களாக இருந்திருப்போம். நிறைய இடத்துல அந்த கௌரவம், பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போம். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காலம் மாற்றம் வரப்போ அதுவே நமக்கு எதிராக திரும்பும். அது ஏன் அப்படி திரும்புது அப்படின்னா, நம்ம கௌரவம்னு சொல்லிவிட்டு நம்மளே நம்மளுடைய வருமானம், நம்ம குடும்பத்துக்கு எதிராக இருந்திருப்போம், சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்திருப்போம். அதெல்லாம் அதோட நம்ம தன்மைகள் மாறும். நம்மளோட காலங்கள் மாறப்போ அந்த சூழ்நிலைகளை நம்மளால் பயன்படுத்த முடியாத தன்மைகள் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏல்பி ஜோதிட முறையில் நம்ம எளிமையாக ஆய்வு பண்ணிட முடியுன்றது ஆச்சரியம். ஏன்னா ஜோதிடம் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன நினச்சிருக்கோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு திருமணம் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் பார்க்கணுன்ற மாதிரி பொதுவெளியில் ஒரு சிந்தனை அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வு, ஒரு நிமிஷம் எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்றது தான் உண்மை. அப்போ இவர் ஏன் ஜோதிடம் படிக்கணும், ஏஎல்பி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது அப்படின்னா அவர் கண்டிப்பாக கௌரவத்தை பார்க்காம விட்டு கொடுத்து கீழே இறங்கி போயிருப்பார். கீழே இறங்கி போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு கெட்ட நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அவர் முன்கூட்டியே பண்ண அந்த நல்ல வினைகளின் காரணமாக அந்த இடத்துல அவருக்கான அந்த தன்மைகள் நடக்கக்கூடிய தீமையான வினையில் கூட ஒரு நல்ல நிகழ்வு இருக்கும் அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜாதக ஆய்வு. இது ரியலாக நடந்த ஒரு ஜாதகம்தான். இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம். வயதிற்கேற்ற அட்சய லக்னமாக வந்தது துலாம் அட்சய லக்னம். இப்போ துலாம் அட்சய லக்னம் சுவாதி நட்சத்திரம் போயிட்டு இருந்த காலகட்டங்களில் ராகு பகவான் இவருக்கு துலாம் அட்சய லக்னத்திற்கு 9ஆம் வீடாகிய மிதுனத்தில் இருக்கார். இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஓகே ஜாதகர் பாக்கியமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. அந்த பாக்கியம் அப்படின்றதே அவரோட குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீடாகிய விருட்சத்திற்கு 8ஆம் இடமாக தான் இருக்கும். அப்போ இவரது குடும்பம், வருமானம், பேச்சு எதுக்குமே இவர் எகென்ஸ்டாக தான் இருக்காருன்றது நமக்கு இங்கே எளிமையாகவே தெரிஞ்சிடும். அதே போல் துலாம் அட்சய லக்னத்திற்கு 9, 12 கூடியவர் புதன் பகவான். ஏன்னா துலாமுக்கு 9ஆம் வீடாகிய மிதுனத்துக்கு புதன் பகவான் அதிபதி, 12ஆம் வீடாகிய கன்னிக்கும் அதிபதி. 9, 12 கூடியவர் இவர் ஜாதகத்தில் புதன் பகவான். துலாம் அட்சய லக்னத்திற்கு 7ஆம் வீடாகிய மேஷத்தில் இருக்கார். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கௌரவம் விரயம் அப்படின்றது அர்த்தம். அப்போ அவர் கௌரவம்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, கௌரவத்தை விட்டுட்டு இறங்கி போகணும் அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை. அப்போ அந்த புதன் பகவான் இவர் ஜாதகத்தில் அந்த 12ஆம் அதிபதி போய் அந்த 7ஆம் இடத்துல அந்த சூழ்நிலை, நண்பர்கள், வாழ்க்கை துணைன்ற இடத்துல உட்கார்றப்போ அது விரயமாக போகுதுன்றது அர்த்தம். அது தெரியாமல் இவர் கௌரவம்னு உட்காந்துருப்பார். இப்போ இவர் இந்த கௌரவத்தெல்லாம் இறக்கி விட்டுட்டு இருந்தார்னா அந்த சூழ்நிலைகள், இந்த தீமையான நிகழ்வில் கூட அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுதான் ஏஎல்பியோட ஆச்சரியம். அப்போ இவர் கண்டிப்பாக இதை படிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் அதை புரிஞ்சு அந்த கௌரவத்தை விட்டுக்கிட்டு இறங்கி போயிருப்பார் அப்படின்றது தான் உண்மை. இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.